சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல மீனராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதமும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி அரைகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரனும் ஒவ்வொன்றும் சொல்றான், எவன் சொல்றதா நம்புறதுனே தெரியல, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு காலமும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மீனராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷங்களா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க. ஏதாவது ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு வேணா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனா பெரும்பாலான மீனராசிக்காரங்க இந்த 6 வருஷத்துல நிறைய தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு வெறும் நம்பிக்கையை மட்டுமே மனசுல வச்சுட்டு நீங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த நொடி வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா எதிர்பார்த்து நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 6 வருஷத்துல நீங்க நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய இழப்புகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான் இந்த 6 வருஷத்துல உங்களுக்கு குறைவில்லாம கிடைச்சிருக்கு. எந்த வகையிலையும் யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது பாசிட்டிவான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அக்டோபர் மாசத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு 3வது வீடான தைரியஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். அதுவும் வக்ர நிலையில உட்கார்ந்திருக்கார். குரு பகவான் 3வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குரு அருளால உங்களோட குடும்ப வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு அப்புறமா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த அக்டோபர் மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ராகு பகவான் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். கணவன் மனைவிக்கிடையே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழலை ராகு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதே சமயம் உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ராகு கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசத்துல கிடைக்கும். உங்களோட குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு யார் காரணம், பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த மாசத்துல ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறது மூலமா உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க தீர்த்துக்கிறதுக்கு கூட இந்த அக்டோபர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் வெறுமனே குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதாது. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்க மூலமா ஏற்படுது அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கும் ரெடியா இருக்கணும். நான் எந்த ஒரு காலத்திலயும் மாறவே மாட்டேன், என்னோட கேரக்டரே இப்படிதான், என்னோட வாழ்க்கை துணை தான் மாறிக்கிடணும், அவங்க தான் என்ன அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அக்டோபர் மாசத்துலயும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓயாம இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா உட்காந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையா இருக்குது, நிம்மதியே இல்லையே, மகிழ்ச்சியே கிடைக்கலையே அப்படின்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் முக்கிய காரணமா இருந்திருப்பீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா தான் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறதே ஆரம்பமா இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறமா கூட உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணாம நம்ம தப்பான வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம என்னோட கேரக்டர் இதுதான், யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஈகோவோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாசத்துலயும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கறத எதிர்பார்க்காதீங்க. மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கறத மறந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஈகோவை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னாலே குரு பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் உங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பான அதிரடியான மாற்றங்களை நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. அடுத்ததா சொந்த தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நிதானமா செய்ய விடாது. நீங்க அவசர அவசரமா செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்க அவசரப்பட்டு ஒரு சில காரியங்கள்ல இறங்கும் போது அது மூலமா உங்களுக்கு தோல்விகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த அக்டோபர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இருங்க. முக்கியமா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் இறங்காதீங்க. பெரிய அளவுல தொழில முதலீடுகளையும் பண்ணாதீங்க. அடுத்ததா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களோட தொழில பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே அடியா சிறப்பான பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 4 நாளைக்கு உங்களோட தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். உங்க கைகள்ல பணப்புழக்கமும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். அடுத்த 4 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே தலைகீழான மாற்றங்களா இருக்கும். ₹1 கூட உங்க கைகள்ல இல்லாம உட்கார்ந்துருப்பீங்க. இது மூலமா நீங்க வாங்கின கடனை சொன்ன நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் கூட இந்த அக்டோபர் மாசத்துல ஏற்படலாம். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருந்துக்கோங்க. பணம் உங்க கைகளுக்கு வரும்போதே அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா தவிர்த்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவான் விரயச்சனியா இருக்காரு அப்படிங்கறதால பணம் உங்க கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிறது வருஷ கட்டி வந்து நிக்கத்தான் செய்யும். அதையும் மீறி உங்களோட செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு சிக்கனமா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பிஸியான ஒரு மாதமா இருக்க போகுது. பெரிய அளவுல ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது. உழைச்சு நீங்க ஓடா தேயக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். அது மூலமா ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில இருக்கிறதால மாதத்தோட பிற்பகுதியில வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேல கிடைக்க ஆரம்பிக்கும். 3 வருஷம் 4 வருஷம் வேலை இல்லாம கஷ்டப்படுற மீனராசிக்காரங்களுக்கு கூட யோகஸ்தானத்துல இருக்கிற சுக்கிர பகவான் ரொம்ப சூப்பரான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மீனராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் திருமணமான பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருக்கும். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றிக்கணும், எனக்கு இந்த விஷயம் தேவைப்படுது, அதை நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதே சமயம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட வெல் விஷர்ஸ் இவங்களுக்கான தேவைகளை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட நீண்ட கால நண்பர்கள் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்து நிப்பாங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் உங்க உதவியை எதிர்பார்த்து நிப்பாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட உதவி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணையும் உங்களோட உதவியை மறைமுகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மீனராசி பெண்கள் இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓட போறீங்க. உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாசத்துல ரொம்பவே அதிக அளவுல இருக்கும். உங்களால ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.